பிரியன், நீங்கள் இந்த சட்டங்களை எப்படி பார்க்க, இந்த மசோதாவை எப்படி பார்க்குறீங்க? சட்டங்கள் வந்து பொதுவாக வந்து சட்டங்கள்னு ஒன்று இருக்கும். சட்டங்கள் படி எல்லா விஷயங்களும் நடக்குதான்னு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ புக்கில் சட்டங்கள் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நடைமுறையில் அது எப்படி அமுல்படுத்தப்படுது, எப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. இந்த சட்டம் வந்து ஒரு திருத்த சட்டம் தான். ஆக்சுவலாக இதோட மூல சட்டம் வந்து 98 போட்டாங்க. பெண்கள் துன்புறுத்தல் சட்டம் 98 வந்திருக்கு, தமிழ்நாடு சட்டம். அதுக்கு திருத்தமாக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. தண்டனையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, மரண தண்டனையை சேர்த்துருக்காங்க இப்போ கடைசியாக. ஆனால் என்னென்னா 2012 நிர்பயா கேஸ் டெல்லியில் நடந்தபோது பர்மா கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அந்த பர்மா கமிட்டி சொன்ன ஒரு பரிந்துரை பேரில் அப்போவே வந்து ரேப்புக்கு வந்து மர்டர் கொண்டு வந்துட்டாங்க. சென்ட்ரல் இதில் கொண்டு வந்துட்டாங்க, அப்போயே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஏற்கனவே ரேப்புக்கெல்லாம் மர்டர் இருக்குது. இப்போ தமிழ்நாடு மறுபடியும் ஒரு சட்டத்தை இங்கே கொண்டுறது வந்து தெரியல, அது சூப்பர் ஃப்ளோவஸாக அது வந்து. அப்போ எதுக்கு கொண்டு வந்திருக்கணும் முதல்வர்? இப்போ திடீர்னு இந்த மாதிரி நான் கடுமையாக சட்டங்கள்லாம் கொண்டு வரேன். நான் சொல்கிறத கேளுங்க, அங்கே ஒரு சட்டம் ஏற்கனவே மரண தண்டனை கொடுத்தாச்சு, 2013 கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். இங்கே மறுபடியும் வந்து 98 சட்டத்துக்கு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காரு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாக்கணும் இல்லையா? அதுக்காக அவர் கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் அவர் கொண்டு வந்திருக்க முடியும். ஏன்னா ஒரு சட்டம் ஏற்கனவே இருக்குது ரேப்புக்கு. ஆனால் இந்த சட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கோர்ட்டில் எந்த அளவுக்கு இது எடுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சட்டத்தின் காவலர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நம்பிக்கை இல்லாமல் ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம், 2 டிஜிபி லெவல் ஆஃபீஸர்ஸு 2 ஐபிஎஸ் பெண் அதிகாரிகளை பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சட்டம் விரைவாக நடவடிக்கை எடுத்ததா, தண்டனை கூட கொடுத்தாச்சு ஒருத்தருக்கு. அதெல்லாம் வெளில தான் இருக்காருன்னு அவர். அப்போ சட்டம் எங்கே போச்சு? உங்கள் புக்கில் சட்டம் இருக்குது, என்னாச்சு சட்டம்? சரி, பில்கிஸ் பானு கேஸு என்னாச்சு? போன வருஷம் இதே நாள் அந்த 11 பேரை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க 11 வருஷம் தான் ஜெயிலில் இருந்தாங்க. 11 வருஷத்தில் வெளில வந்துட்டாங்க. ஆயுள் தண்டனை அவங்களுக்கு. ஆக்சுவலாக அவங்க நல்ல வேளை சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு மறுபடியும் எல்லாரையும் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. சரி, வாச்சாத்தி கேஸில் எத்தனை வருஷம் ஆச்சு நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு? 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு சார். வாச்சாத்தி கேஸில் சட்டம் எப்படி எங்கே விரைவாக போச்சு? இப்போ பரையமலை கேஸில் 1.5 வருஷத்தில் தண்டனை கொடுத்தாங்கன்னு சொல்லிங்க நீங்கள். சரி, அது ஒத்துக்கிறேன் நான். வாச்சாத்தி கேஸில் எத்தனை வருஷம் ஆச்சு? அந்த மனக்காவலர்கள்லாம் எத்தனை பெண்களை வந்து அந்த கிராமங்களில் போய் என்ன பண்ணாங்க? அது ப்ரூஃப். மோகன்ற ஒரு வழக்கறிஞர் அவர் பண்ண ஒரு நல்ல காரியத்தினால இது இந்த அளவுக்காவது வந்து முடிஞ்சுது. ஆக்சுவலாக வந்து அதுவும் அப்பீலில் போய் அது என்ன ஆகும் ஏதாகும்லாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி சட்டங்கள் நீங்கள் கொண்டாடலாம், எவ்வளோ சட்டங்கள் வேணால் நீங்கள் கொண்டாடலாம். ஆனால் அதோட விளைவு என்னன்றது நம்ம முக்கியம். யார் திருந்தணும்? ஜெண்டர் ஜஸ்டிஸ் இருக்கா இங்கே? முதல்ல பாலின சமத்துவம் இங்கே இருக்கா? இல்லை வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து மக்களுடைய ஆண்களுடைய மைண்ட் செட் ஏதாவது மாறி இருக்கா? அதனால மாறணும் இல்லை சார், சமுதாயத்திலையும் மாறணும் இல்லை எல்லாமே. ரஞ்சித் சொல்லும்போது, சாந்தி, அக்னிஷ்வர்லாம் சொல்லும்போதும் சட்டங்கள் இருக்குது, அந்த காவல் நிலையங்கள் இல்லைன்னா காவலர்கள் இல்லைன்னா சட்டம் தண்டனையை விரைந்து பெற்றுக் கொடுக்குமா? அந்த இடத்துல தான் நீங்களும் அந்த தான் கொண்டு வரீங்க. அந்த இடத்துல என்ன சிக்கல்கள் இருக்கு? நிர்பயா கேஸில் 2012 தானே நிர்பயா கேஸு, 4 பேர் தூக்கில் போடுறது எப்போ தெரியுமா? 2021. எத்தனை வருஷம் ஆகிருப்பாருங்க? எவ்வளோ பெரிய கேஸ் அது, எவ்வளோ பரபரப்பு உண்டாக்கின கேஸு. ஆனால் இந்த டிட்டரண்டான இந்த சட்டங்கள்லாம் ரொம்ப கொடுமையான மாநில அரசு சட்டங்கள்லாம் நினைத்தால் விரைந்து முடிக்க முடியுமா சார்? சார், விரைந்து முடிக்கலாம் சார், விரைந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கறதா நம்ம நீதித்துறையினுடைய நம்ம சிஸ்டத்தோட முக்கியமான விஷயம். அவனுக்கு லாஸ்ட் சான்ஸ் வரையும் கொடுப்பாங்க. அவன் தூக்கு தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு, அவன் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்லாம் ஹேங் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஜனாதிபதிகிட்ட போயிட்டு கருணை மனு போட்டு வரவங்களும் உண்டு. இங்கே குற்றங்கள் குறைஞ்சிருக்கா? அப்போ இவ்வளவு டிட்டரண்ட்டான பனிஷ்மெண்ட் இங்கே இருக்கும்போது குற்றங்கள் குறைஞ்சிருக்கான்னா இப்போ இவர் கொண்டாந்துருக்கிறது வந்து நம்ம பாராட்டுறோம். ஆனால் நீங்கள் திருந்த வேண்டியது யார்? நான் சொன்னேன், டிஜிபி லெவல் ஆஃபீஸர்ஸே வந்து பாலியல் தொல்லைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற போது, இங்கே பொள்ளாச்சி கேஸ் 7 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற போது சிபிஐ என்ன பண்ணிட்டு இருக்கு? தூங்கிட்டு இருக்கா சிபிஐ? ஏன் விரைவுபடுத்த மாட்டேங்க கேஸை? வேறு பல கேஸும் சிபிஐ விரைவுபடுத்த மாட்டேன்றாங்க. எல்லாமே எதை கேட்டாலும் சிபிஐட்ட கூட சிபிஐ இன்னும் ஜெயலலிதா கேட்ட மாதிரி தான், வானத்துலேருந்து குதிச்சதா சிபிஐன்னு தான் கேட்கணும் நம்ம. எவ்வளோ ஸ்லோ ப்ராசஸ். சிபிஐ கேட்டார், ஞானசேகரனுக்கு சொத்து என்னன்னு கேட்டார், நிறைய சரியான கேள்வி. ஆனால் சொத்தை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை யார் தெரியுமா? எஃப்ஐஆரை போட்டாங்கல்ல, அந்த எஃப்ஐஆருக்குள்ளே நுழைஞ்சு கண்டுபிடிக்க வேண்டியது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு. அவங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த வேலை கிடையாது. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு எஃப்ஐஆர் போட்டாச்சு, இப்போ நினச்சா என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே போகலாம், ஞானசேகரன் சொத்தை கண்டுபிடிக்கலாம். அது செய்வாங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்வாங்களா? இல்லை குறைஞ்சபட்சம் டிபிஎஸ்சியாக செய்யட்டும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டிபிஎஸ்சியாக செய்யட்டும். இவர் கேட்குற கேள்வி கரெக்டு.
அவன் எவ்வளோ பேருக்கு பினாமியாக இருந்தால் என்ன ஏதுன்னு தெரியாதுன்னு ஒரு ஆங்கிளில் கேட்குறாரு. அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு தான் நான் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது எங்கே சார் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு? 22 வந்து 4,28,000 கேஸு அகெயின்ஸ்ட் விமன், என்சிபியோட டேட்டா அகெயின்ஸ்ட் விமன். அதே 23 வந்து 4,45,000 கேஸு. அதாவது இன்னொரு புள்ளிவிவரம் கேட்டார் சார். 22 4,28,000 கேஸ் வந்து பார்த்தீங்களா, அதில் வந்து 31% கேஸ் வந்து குடும்பத்தில் இருக்கிற கணவர்கள் மற்றும் சொந்தக்காரர்களால் பெண்கள் பாதிக்கப்பட்டது, துன்புறுத்தப்பட்டது 31%. அதில் அப்புறம் பெண்கள் கடத்தல் போன்ற விஷயங்கள் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19%. அப்புறம் பெண்களோட மாடஸ்டியை தாக்குறது, அவங்களோட கண்ணியத்தை வந்து சீர்குலைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் 18%. அதில் பலவிதமான விஷயங்கள் அடங்கும். நீங்கள் அவங்கள செக்ஸுவலாக துன்புறுத்துறது விஷயங்கள் எல்லாமே அடங்கும். இப்போ ரேப் வந்து வெறும் 7%. இதான் வந்து 4,28,000 கேஸ் இருக்குல்ல, என்சிபியில் பதிவான 22 வருஷம் பதிவான கேஸில் இருக்கிற பிரேக்கப் இதுதான் ஆக்சுவலாக. அப்போது இந்த ரேப் கேஸ் 7% இருக்குன்னு நம்ம அதை வந்து என்னடா இது ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு நீங்கள் விட்டுறாதீங்க. இது வந்து இதில் வந்து மது சம்பந்தப்பட்ட மதுவால் ஏற்பட்ட குற்றங்களும் லட்சக்கணக்கில் இருக்கும், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் இந்த சம்பவங்களுக்கெல்லாம் விரைவாக தீர்வு வரணும் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ் போடணும். இப்போ தேர்தல் போது வழக்கெல்லாம் பதிவு பண்ணுறாங்க சார், நிறையா பணம் கொடுக்குற அந்த வழக்கெல்லாம். ஆனால் ஒரு கேஸாவது ஒரு லாஜிக்கல் எண்டுக்கு போகிறதா, ஒரு கேஸாவது முடிவுக்கு வருதா? அங்கே பணம் பறிச்சான், இங்கே பணம் பறிச்சான், இங்கே பணம் பறிச்சான், எவ்வளோ கேஸ் போட்டான் அவ்வளோ கேஸ் போட்டான், எந்த கேஸாவது இந்த கேஸில் எவ்வளோ தண்டனை? ஒரு ஓட்டை கணக்கு பண்ணி எண்ணி 68 ஓட்டில் நீங்கள் தோத்துட்டீங்க இல்லை ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அது கடைசியில் சுப்ரீம் கோர்ட் நீங்கள் அதை எண்ணாத சொல்லாதன்னு அப்படியே வச்சுருக்காங்க. இதான் இன்றைக்கி இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டம். இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்துக்குள்ளே தான் நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்துக்குள்ளே பில்கிஸ் மாறு குற்றவாளிகள் எப்படி வெளில வராங்க, அதே மாதிரி பொள்ளாச்சி குற்றவாளிகள் எப்படி காலத்தை கடத்துறாங்க, இதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி நம்ம வந்து இந்த சட்டங்கள் எவ்வளோ கொண்டு வந்தாலும் நம்ம எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? இன்னொன்று, நிர்பயா ஃபண்டுன்னு 3,200 கோடி ரூபா அலாட் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,264 கோடி ரூபா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதில் 89% பணம் செலவழிக்கவில்லை. தமிழ்நாடு செலவழிக்கவில்லை. என்ன பண்ணீங்க தமிழ்நாடு? இது நான் சொல்கிறது 4 வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயம். புதிய தகவல்களை நீங்கள் பட்டியலிடுறீங்க. புதிய தகவல் இல்லை சார், உண்மையான தகவல். சாலினி மேடத்துக்கு தெரியும் அதெல்லாம். நான் சொல்றது கேளுங்க. மக்கள்கிட்ட புதிய தகவல் நீங்க பதிவிடுறீங்க. நமக்கு தேடல் இல்லை, அவ்வளவுதான். அத சொல்றேன். ஏன் செலவு பண்ணல? நான் சொல்றேன், நிர்பயா விஷயத்துல எவ்வளவு ஃபண்ட்ஸ் வந்தது, தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு செலவழிச்சது, என்ன செலவழிச்சுன்னு சொல்லுங்க. 4-5 ஸ்டேட்ஸ்ல நிர்பயா ஃபண்டை செலவழிக்காத 4-5 ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு முக்கியமான ஸ்டேட். அது மட்டும் இல்லை, ஹோல் இந்தியாவே பார்த்தீங்கன்னா தேவை இல்லைன்னு செலவழிக்கலையா? அது தேவை இல்லை சார், தேவையில்லை இல்லை சார், அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு சார். பள்ளிக்கூடங்கள், பொது இடங்கள் போன்ற பல இடங்களில் வந்து என்னென்ன இடத்துல என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நீங்கள் செய்யணும், அதுக்காக தான் அந்த ஃபண்ட்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. சிசிடிவிலாம் எப்படி வருது? பின்ன சிசிடிவி ஏற்கனவே வச்சுருக்காங்கன்னா அந்த ஃபண்ட்ஸ் வந்ததுனால தான் வருது. ஒன் ஸ்டாப் சென்டர். அப்புறம் ஜெயலலிதா காலத்தில் ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றத்துக்காக ஒரு பெட்ரோல் வேன், பிங்க் வேன், அம்மா பெட்ரோல் ஜெயலலிதா காலத்தில் கொண்டு வந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் இப்போ எந்த லெவலில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பெட்ரோல் இருக்கு இப்போ. அது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக செயல்படுதுன்னு தெரியாது. ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம், நிர்பயா ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்களுமே 100 கோடி கொடுத்தா வச்சுக்கோங்களேன், நீங்கள் 50% கூட செலவழிக்காத இருக்கீங்க. அந்த நிலைமை தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து புக்கில் இருந்தால் போருமா? சட்டத்தை நீங்கள் கொண்டாடலாம், எல்லாமே பண்ணலாம். இங்கே வந்து போலீஸ்காரங்களும் திருந்த வேண்டியிருக்கு, மக்களும் திருந்த வேண்டியிருக்கு, சொசைட்டியில் எல்லா தரப்பும் திருந்த வேண்டியிருக்கு சார். அப்படி திருந்தினா தான் சார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காது. அது நடக்காது. அப்போ இதெல்லாம் திருந்தது எப்போ, நடக்காது இருக்கிறது எப்போ, சமூகம் எப்போ உயருது, அதெல்லாம் எப்போ நிற்கிறது, அதில் இந்த சட்டங்கள்லாம் என்ன பண்ணும்? சரி, பெரிய கேள்வி. அமுதரசன், பிரியன் சார் தொடர்ந்து நிறைய பட்டியல்களை வெளியிட்டிருக்காங்க. ஒரு திருப்தியாக இல்லை இது அப்படின்னு. அதாவது சட்டங்கள் மூலமாக நீதி கிடைக்கணும், விரைந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது பல ஆண்டு காலமாக நீதித்துறை நோக்கி வைக்கக்கூடிய கேள்வி. அப்போ இந்த சட்டங்களும் இந்த சிஸ்டமும் நம்பிக்கை இழக்கக்கூடிய வகையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடைசியான ஒரு நம்பிக்கை என்னவாக இருக்குது? பாதிக்கப்படுறாங்க மக்கள். நிர்பயா ஃபண்டை என்ன பண்ணீங்கன்னு சொல்றேன், அதுக்கு வரேன். இந்த சிஸ்டமா இருக்கட்டும், நீதித்துறையா இருக்கட்டும், தொடர்ந்து உச்சநீதிமன்ற கிளை வரைக்கும் நம்ம இங்க திறக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம். அதே போல உயர்நீதிமன்ற கிளையே மற்ற பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்யணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம். நீதிமன்றமே கவலையா பதில் சொல்லுது. வழக்குகளை விரைந்து முடிக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள், அது தனி பெரிய டாபிக்.
ஆனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னவா இருக்குது? காசு பணம் இல்ல, படைபலம் நீதிமன்றம் இல்ல, விரைந்து பணபலம் முடிக்காம இல்ல. இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன நீதிங்கிறது காரணம் சொல்றது மட்டும்தான். தெரியுமா? அரசு வழக்கறிஞர்களாக போகக்கூடியவங்க அதற்கான ஆவணங்களையும் டாக்குமெண்டை விரைந்து கொடுத்தால் இருக்கு. நீதிமன்றம் விரைந்து முடிக்க போகுது. இந்த- இன்னைக்கு இந்த நீதிமன்றத்தின் system குற்றச்சாட்டு தான் அரசை நோக்கி இருக்கிறது. அதாவது ஒரு எலைட் மனப்பான்மையில இருந்து பார்க்க கூடாது. இந்த சிஸ்டம் தான் கடைநிலையில இருக்கக்கூடிய சரி. மக்களுக்கு பாதுகாப்பு சரி, தருது. நிர்பயா நிர்பயா ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 2022 இருந்து தமிழ்நாடு அரசு அதை மிக சிறப்பாக பெண்களுடைய பாதுகாப்பிற்காக செயல்படுத்திட்டு இருக்குது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி நேரடியாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அந்த ரெகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட்டங்கள்ல இது குறித்து என்னென்ன வகையில அதை சிறப்பாக பயன்படுத்தணும் அப்படின்னு துறை சார்ந்த அமைச்சரோட கலந்தாலோசிச்சு அது செய்திகளை தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அதன் அடிப்படையில தான் என்ன அரசு செஞ்சிருக்காங்க பள்ளிகள்ல சார்? இருந்து அரசு பள்ளிகள்ல அப்ப இருந்து அதுக்கு முன்னாடி கல்லூரிகள்ல ரிட்டர்ன் இருந்து பண்ணிட்டாங்களா? பணிபுரியும் 2022க்கு முன்னாடி வரை தான் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அதுதான் நான் 2020 ஏற்கனவே சொன்ன அந்த தோழி விடுதிகள்ல இருந்து அந்த நிர்பயா நிதியினுடைய அடிப்படையில ஒன்றிய அரசு நம்ம கேட்கக்கூடிய நிதியை விட குறைவாக கொடுத்தாலும் அதன் அடிப்படையில பெண்களுக்கு பாதுகாப்பு பாட புத்தகங்கள்ல அவருடைய பாதுகாப்பு வாசங்கள்ல இருந்து பாதுகாப்பு அந்த தொலைபேசி எண் வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணது எந்த வருஷம்? ரிட்டர்ன் பண்ணது எந்த வருஷம் சார்? அது சொல்லுங்க. 2022க்கு பிறகு அதுக்கு முன்னாடி தான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அதன் பண்ணல. பிறகு ஒண்ணும் பண்ணல. அதை அரசு எப்படி செலவழிச்சிட்டு இருக்குதுன்னு துறை சார்ந்த அமைச்சர் ஏற்கனவே அதற்கு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்கஷன் இது வந்திருக்குது. ஆகையினால நான் என்ன சொல்றேன், ஒரு அரசு எப்படி கையாள போகுது, அரசினுடைய மனநிலை என்ன பாதுகாப்பு விஷயத்துல அப்படிங்கிறது மிக தண்டனையை முக்கியம். பெற்று கொடுக்கறதுல அது அரசு எப்படி விரைந்து செயல்படும்? பாதுகாப்பு விஷயத்துல இல்ல, தண்டனையை பெற்று கொடுக்கறதுல அரசு எப்படி விரைந்து செயல்படும்? அதுதான் சொல்றேன். அரசினுடைய மனநிலை அந்த என்ன பாதுகாப்பு என்ன இருக்குது, நிவர்த்தி கொடுக்கிறது வேகமா நடக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு வேகமா சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலத்துல முதலமைச்சர் இதை மட்டும் முடிச்சிடுறேன். பிரேக் போயிட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட பாலியல் வழக்குல முதலமைச்சர் சொல்றாரு, இதோட முடிச்சிடறேன், அது கண்டினியூ பண்ண தேவையில்ல. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, அவங்க உயர் ஜாதி, அவங்களுடைய ரத்தம் சூடா ஓடும், அதனால இந்த தப்பு நடந்துருச்சுங்கிறாரு. அந்த மாதிரியான மனநிலை இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சு